வெல்கம் டு டிகேஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு நாட்டுக்கோழி மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் நல்லெண்ணெய் ஒரு 10 ஸ்பூன் பேனில் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை, ஒரு ஸ்பூன் சோம்பு எண்ணெயில் போட்டுக்கலாம். சோம்பு பட்டை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இப்போ கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 3 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும். இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க நாட்டுக்கோழியை நான் 1 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கோம். இது எல்லாமே இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ இந்த வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இதை நல்லா பரட்டி விடுவோம். நாட்டுக்கோழி நல்லா வதங்கி அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியே விடும். அந்த அளவுக்கு நம்ம இந்த எண்ணெயிலேயே நல்லா கலக்கி விடுவோம். அடுப்பு கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கொஞ்சம் மூடி போட்டு வேக வைப்போம். அதுக்குள்ளார நம்மளுக்கு கோழி கொஞ்சம் வெந்துடும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா. அதுக்காக பெப்பர் 2 ஸ்பூன், கொத்தமல்லி 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், ஒரு துண்டு பட்டை, இது எல்லாமே எடுத்து மிக்சியில் வறுக்காமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா பவுடர் பதத்துக்கு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நாட்டுக்கோழி நல்லா தண்ணி விட்டு வெந்துட்டுருக்கு. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிளகாத்தூள் இதில் சேர்க்க போகிறதில்ல. அதனால தான் நம்ம பெப்பர் 2 ஸ்பூன் சேர்த்திருக்கோம். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்திக்கோங்க. நம்ம மிளகாய் சேர்த்திருக்கோம், அதிலிருந்து கொஞ்சம் காரம் வரும், பார்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பெரட்டி விட்டுட்டு நாட்டுக்கோழி முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் வேக விடுவோம். அப்பப்போ எடுத்து கலக்கி விட்டுக்கோங்க. நான் ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி கொஞ்சம் பெரட்டி விட்டுருக்கேன். இப்போ பாதி அளவுக்கு நாட்டுக்கோழி வெந்திருக்கு. இனி கொஞ்சம் மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ நாட்டுக்கோழி நல்லாவே வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை கொஞ்சமாகவும் கொத்தமல்லி தழை கொஞ்சமாகவும் சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை நம்ம கடைசியில் சேர்த்தும் போது அதனோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். சூப்பரான நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. சூப்பரான நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.
ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது செய்யும் போதே நல்ல மனம் வந்துச்சு. அப்போவே சாப்பிடணும் போல் இருந்துச்சு. நம்ம சோம்பு, சீரகம், பெப்பர் எல்லாமே அரைச்சி போட்டதுனால அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. சிக்கனில் நல்லா இறங்கியிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு லெக் பீஸ் ஒன்று கிடச்சிருக்கு. அதையும் கடிச்சு பார்த்துருவோம் நம்ம. சூப்பராக இருந்திருக்குங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.